நமஸ்தே. இன்னைக்கு நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட் சேனலில் பிரவீன் உத்ராத் பார்க்கலாம். பிரவீன் உத்ராத்தில் நவீன் பத்ய சைனிக்கால இருக்கிற சூரியகாந்த் திரிபாட்டி நிரலாவால் எழுதப்பட்ட ஸ்னேஹ நிர்ஜர் அப்படின்ற ஒரு கவிதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்னேஹ நிர்ஜர், ஸ்னேஹ் அப்படின்னா பாசம், காதல், நிர்ஜர் அப்படின்னா அற்ற, இல்லை. ஸ்னேஹ நிர்ஜர் பாசமற்ற, காதலற்ற. கவிஞருடைய வாழ்க்கையே ரொம்ப துக்கமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஒய்ஃப் பத்தினி 21 ஏஜ்லேயே இறந்துட்டாங்க. அந்த காலத்துலலாம் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால் அவங்களுடைய ஒய்ஃப் 21 ஏஜ்லேயே இறந்துட்டாங்க. அந்த சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு டாட்டர், புத்ரி, மகள் சரோஜ் அப்படின்றவளும் ஓடி போயிட்டாங்க. அதனால் தன்னுடைய ஃபேமிலியை எழுந்துட்டோம், தனக்கு ஃபேமிலியே இல்லை, தனக்கு யாரும் இல்லை அப்படின்ற மன வருத்தத்தில் அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு கவிதை தான் இது, ஸ்னேஹ நிர்ஜர், பாசமற்ற, காதலற்ற. இப்போ நம்ம கவிதாக்க சாராம்சம் பார்க்கலாம். இந்த ஸ்னேஹ நிர்ஜர் அப்படின்ற கவிதையினுடைய சாராம்சவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். स्नेह निर्जर कविता के कवि हैं सूर्यकांत त्रिपाठी निरला. स्नेह निर्जर அப்படின்ற கவிதையினுடைய கவிஞர் சூரியகாந்த் திரிபாட்டி நிரலா. கவி விருத்தா वस्ता वृद्धावस्था के प्रथम कदम पर हैं. கவிஞர் சூரியகாந்த் திரிபாட்டி நிரலாவை தான் இந்த இடத்துல கவி அப்படின்னு சொல்கிறாங்க, கவிஞர் அப்படி சொல்கிறாங்க. இந்த கவிதை எழுதினவர், ஸ்னேஹ நிர்ஜரை எழுதினவர் யார்? சூரியகாந்த் திரிபாட்டி நிரலா. அதனால் இந்த கவிதையில் கவி அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாமே சூரியகாந்த் திரிபாட்டி நிரலாவாக தான் சொல்கிறாங்க. எல்லா கவிதைக்கும் இப்படி தான் வரும். ஒரு கவிதையை யார் எழுதுகிறாரோ அந்த கவிஞரை தான் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. கவி சூரியகாந்த் திரிபாட்டி நிரலா. விருத்தாவஸ்தா, விருத்தாவஸ்தா அப்படின்னா முதுமை, ஓல்டு ஏஜ், வயசான காலம். கே பிரதம் கதம் பர்ஹே, அதனுடைய பிரதம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருந்தார், அதனுடைய முதல் படியில் அவர் இருந்தார். உன்கா ஷரீர் ஷித்தில் ஷித்தில் ஹோ கயா ஹே, உன்கா ஷரீர் ஷித்தில் ஹோ கயா ஹே, அவருடைய உடம்பு பாடி தளர்வாகி விட்டது, டயர்டாகிடுச்சு. அவர் வயசானவர் இல்லையா, அவருக்கு வயசாகிடுச்சு, அதனால் அவருடைய உடம்பு தளர்வாயிடுச்சு, டயர்டாகிடுச்சு. மன் மேம் பிரேம் கி பாவனா நஹி ஹே, மனதில் அன்பு அப்படின்ற எண்ணம் கிடையாது, இல்லை. சௌந்தர்ய இப்படி கட் கயா ஹே, அவருடைய சௌந்தரிய அழகும் கட் கயா ஹே குறைந்து விட்டது, போய்விட்டது. इन सब बातों प्राकृतिक माध्यम से कवि निरला प्रकट करते हैं. इन सब बातों இந்த எல்லா விஷயத்தையும் प्राकृतिक माध्यम से நேச்சுரல் சீனரிஸ் இயற்கை மூலமாக கவிஞர் நிரலாஜி பிரகட் கர்த்தே ஹே நமக்கு சொல்கிறாரு, அவருடைய எண்ணங்களை விஷயங்களை வெளிப்படுத்துகிறாரு. மனுஷ்ய ஜீவன் की आशास्पद दशा का उल्लेख करते हैं. मनुष्य जीवन की மனிதனின் வாழ்க்கையினுடைய ஆஷாஸ்வாத் தஷா, ஆஷாஸ்வாத் தஷா சீரற்ற நிலை, அதனுடைய உள்ளே கர்த்தே ஹேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மனிதனின் வாழ்க்கையினுடைய சீரற்ற நிலையை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, குறித்து சொல்லியிருக்கிறாரு. பிரேம் பஹ் கயா ஹே, பிரேம் அன்பு போய்விட்டது, காதல் போய்விட்டது. பிரேம் ரேத் மாத்திர ரஹ் கயா ஹே, ரேத் மாத்திர ரஹ் கயா ஹே, அவர்கிட்ட மணல் மட்டும்தான் மீதம் இருக்குது. இஸ்மேம் ஜீவன் கா உல்லேக் ஹே, இதில் வாழ்க்கையினுடைய உல்லேகம் இருக்குது, மென்ஷன் இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு.
ஜீவன் சூக் கயா ஹே, வாழ்க்கை வறண்டு போய் விட்டது, ட்ரை ஆயிடுச்சு. ஆம் கி சூகி டால் கஹ் ரஹி ஹே, ஆம் மேங்கோ, மேங்கோ ட்ரீனுடைய சூகி டால் வறண்டு போன ஒரு பிரான்ச்சஸ், ஒரு கிளையை பற்றி கிளையில் கஹ் ரஹி ஹே சொல்கிறாரு. தன்னை வந்து கவிஞர் வந்து தன்னை ஒரு மாம்பழத்தினுடைய வறண்டு போன ஒரு கிளையை நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஜப் தக் ஹரா பராத்தா, ஜப் தக் அப்போ வரைக்கும் ஹரா பராத்தா, நான் பச்சை பச்சேல் இருந்தேன், பசுமையாக இருந்தேன். கோயில் மோர் ஆதி ஆத்தே தே, கோயல் குக்கு மோர் பீகாக் ஆதி இது எல்லாமே ஆத்தே தே வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு மரம் அழகாக இருந்தால் பச்சை பச்சையில் இருந்தால் க்ரீனரியாக இருந்தால் அதில் வந்து பேர்ட்ஸு என்னென்ன பேர்ட்ஸ் வருமா, குக்கு மோர் பீகாக் இதெல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது. அப் மேம் சூ கயா ஹூ, இப்போ நான் வறண்டு போய் விட்டேன், ட்ரை ஆயிட்டேன். மேரா ஜீவன் தஹ் கயா ஹே, என்னுடைய வாழ்க்கையே போய்விட்டது. அவர் எப்போ வரைக்கும் பசுமையாக இருந்தாரோ அப்போ வந்து கோயில் குக்கு பீகாக்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. அவர் எப்போ வந்து காய்ந்து போனாரோ அந்த பிரான்ச் வந்து அந்த கிளை வந்து எப்போ வாடி போனதும் அப்போ எல்லாமே அந்த அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில் மோர் இதெல்லாமே போயிடுச்சு. மேரா ஜீவன் தஹ் கயா ஹே, என்னோட வாழ்க்கை வந்து போய்விட்டது. मैंने संसार को फूल फल दिए हैं, நான் இந்த உலகத்துக்கு ஃப்ளாரு ஃப்ரூட்ஸு இதெல்லாமே தந்துக்கிட்டு இருந்தேன். मैम अपनी हरियाली की चमक में सब को चकित कर रही है, நான் என்னுடைய க்ரீனரி அந்த பச்சை பச்சையில் அப்படின்றத ஹரியாலி என்னுடைய பசுமையால் நான் மின்னிக்கிட்டு இருந்தேன். மின்னி ட்விங்கிள் ஆகி சமக்கு ட்விங்கிள் ஆகி எல்லாரையும் நான் சர்ப்ரைஸ் பண்ண வச்சேன், ஆச்சரியப்பட வச்சேன். லேக்கின் மேரே ஃபூல்னே பல்னே க சமய அனஷ்வர் ஹோ கயா, ஆனால் என்னுடைய அந்த ஃப்ளாரிங் மூமெண்ட் வந்து அந்த ஃப்ளார் பண்ணக்கூடிய பூக்கும் சமயம் வந்து அனஷ்வர் முழுதாக இருந்தது. நான் என்னுடைய மரத்துலேருந்து எப்போ ஃப்ளார்ஸ் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சோ அந்த சமயம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபுல்லாக அழகாக பூக்குச்சு. முழுதாக கரெக்டாக ஃபுல்லாக அது ஃப்ளவரிங் ஆனது, பூச்சிச்சு. जीवन को आडंबर पूर्ण जीवन दह गया है, வாழ்க்கையினுடைய ஆடம்பரமான நிறைந்த வாழ்க்கை வந்து டஹ் கயா ஹே சரிந்தது. மணல் எப்படி சரியுமோ அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கை வந்து ஆடம்பரம் நிறைந்த இருந்தது. அதனால் அவருடைய வாழ்க்கை வந்து சரிந்தது. शीतला वस्ता में किनारे पर प्रियतमा नहीं आते, ஷிதிலா வஸ்தா அப்படின்னா ரிலாக்ஸிங் ஸ்டேஜ். அவர் வந்து வயசானவர் இல்லையா, முதுமையினுடைய முதல் பாட்டியில் அவர் இருக்கிறாரு. அதனால் அவர் வயசானவர் இல்லையா, அந்த டைம் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமு. வாழ்க்கையை முடிச்சுட்டு அந்த வாழ்க்கையினுடைய ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் தான் அது. நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய உடம்பையும் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும். அந்த ஸ்டேஜ் தான் அது மேம் கினாரே பர், அந்த ஸ்டேஜினுடைய மூளையில் அந்த எர்ஜில் பிரியத்தம் நெகியாத்தே, என்னுடைய அன்பு மிக்கவள் வரமாட்டாள். பிரியத்தமா அவருடைய அன்பு மிக்கவள். மேரே காலே தின்கே பர் பைட்னே கோய் நெகி ஆத்தே, என்னுடைய கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வைக்கோலில் என் கூட உட்காரத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. பிரகாஷ்மய ஜீவன் மேம் அந்தேரா சா கயா ஹே, பிரகாசமாக ரொம்ப பிரைட்னஸாக இருக்கக்கூடிய என்னோடய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து விட்டது. மைம் அப் கிசி கோ திக்காயே நெகி படா, நான் இப்போ யாரையும் பார்க்க முடியறது இல்லை. நான் இப்போ யாரையும் பார்க்குறது இல்லை. மைம் அப் கிசி கோ திக்காயே நெகி படுத்தா,
நான் யாரையும் இப்போ பார்க்குறது இல்லை, அவர் தனியாக தான் இருக்கிறாரு. विशेष आम की सूगी सागा जैसे ही मनुष्य जीवन है. ஆமனுடைய அந்த மேங்கோ பிரான்ச்சை வந்து அவர் இந்த இடத்துல ஒப்பனை செஞ்சு சொன்னார் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஆம் கி சூகி ஷாகா, அந்த மேங்கோ ட்ரீயில் இருக்கக்கூடிய சூகி ஷாகா வறண்டு போன அந்த பிரான்ச்சஸ் தான் ஜெய்சகி, அதை போன்று தான் மனுஷக்கி ஜீவன், மனிதனோட வாழ்க்கையும். அந்த மேங்கோ ட்ரீ வந்து சில சமயத்தில் ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்கும். அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து மோர், குக்கு இதெல்லாமே வரும். இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் அழகழகான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் மட்டும்தான் ஐஸ்வர்யம், செல்வம் இது எல்லாமே நம்மளுக்கு தேடி வரும். ஆனால் வந்து சில காலம் கழித்த பிறகு அது எப்படி வந்து ஆமனுடைய சூகி ஷாகா, ஆமுக்கு வந்து அந்த மேங்கோ ட்ரீக்கு வந்து வறண்டு போன பிரான்ச்சஸ் கிளைகளாக மாறிடுச்சோ, அந்த பச்சை பசேல் அப்படின்னு இருக்கக்கூடிய கிளை வந்து மாறிச்சோ, அதே மாதிரி மனிதனுடைய அந்த மனிதனும் மாறுவான், அவனோட நிலையும் மாறும். அவன் யூத் ஸ்டேஜில் மட்டும் இருக்க மாட்டான், ஏஜ் ஸ்டேஜ்லேயும் இருப்பான், ஓல்ட் ஏஜ் ஸ்டேஜ்லேயும் இருப்பான், முதுமையாகவும் இருப்பான். जब वह शक्तिहीन होते हैं तब स्नेह निर्जर सूख जाता है. எப்போ அவன் சக்திஹீன், சக்தி இல்லாமல் இருக்கிறானோ, சக்தியே இல்லை அந்த ஸ்டேஜில் இருக்கிறானோ, அப்போ ஸ்னேக நிர்ஜர், அவனுடைய பாசம் எல்லாம் போயிடுச்சு. யாருமே அவங்கக்கிட்ட பாசம் காமிக்காம வறண்டு போய் இருப்பான். அவனோட மனமே வறண்டு போய் இருக்கும். அவ்வளவுதான் இந்த கவிதையினுடைய சாராம்சம். இது குட்டியான ஒரு கவிதை தான், படிச்சுக்கோங்க. ஸ்னேக நிர்ஜர், இதுதான் கவிதையினுடைய சாராம்சம். இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, அதனால் இது ஈஸியாக படிச்சிடலாம். இதை படிச்சுக்கோங்க. இதில் எதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். வேறு எதாவது வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை பார்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.